Okay, next fifth sum. In a cycle factory, 1560 bicycles were manufactured every day. டெய்லி என்ன பண்ணுவாங்களா 1560 பைசைக்கிள் வந்து ரெடி பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் இன் 25 days. எவ்ரிடேனா ஒன் டேக்கு, டெய்லியும் தினமும் சொல்லுவாங்க ஒன் டேக்கு இவ்வளோ பைசைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா 25 days கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எவ்ரிடேனா ஒன் டேன்னு வச்சுக்கோங்க, ஒன் டேக்கு இவ்வளோ. இப்போ 25 daysக்கு இந்த ஒன்று கொடுத்து ஸ்மால் டு பிக் பண்ணணும்னு கேட்டாவே என்ன சொல்லியிருக்கேன், மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்படின்னா என்னது ஒன் டேக்கு எவ்வளோ பைசைக்கிள் பண்ணுறாங்க, ஒன் டே பைசைக்கிள் எவ்வளவு 1560 பைசைக்கிள்ஸ். சரியா, ஒன் டேக்கு இவ்வளோ ரெடி பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, 25 days கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதையும் 25 மல்டிபிள் பண்ணணும். ஒன் டேக்கு இத்தனை சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, 25 daysனால் ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, மல்டிபிள் பண்ணலாமா? சரி, நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். 1560 இங்கே 25. சரி, மல்டிபிள் பண்ணலாமா? 5 × 0 0, 5 6 30க்கு 0, இங்கே பேலன்ஸ் 2 போடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு, செகண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5 5 25 மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த கேரி ஓவர் ஆட் பண்ணுங்கள். 5 5 25 + 3 28க்கு 8, பேலன்ஸ் 2. 1 5 is 5, 5 + 2 7. இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த 5 டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 × 0 0, 5 6 30க்கு 0, பேலன்ஸ் 3, 5 5 25 + 3 28க்கு 8, பேலன்ஸ் 2, 1 5 7 பண்ணியாச்சு. செகண்ட் செட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 0 போட்டுட்டு தான் 2 டேபிள் போகும். சரியா, சரி 0 போட்டாச்சா? 2 × 0 0, 2 5 12, சாரி 2 6 12க்கு 2, பேலன்ஸ் இங்கே இதுக்கு மேலே போடுங்க. ஓகேவா, 2 6 12க்கு 2, பேலன்ஸ் போட்டுட்டேன். 5 2 10, 10 + 1 11, 11க்கு 1, கேரி ஓவர் இங்கே போடுங்க. இப்போ 1 2 is 2, 2ஓட 1 ஆட் பண்ணால் 3. இங்கே நம்பரில் ப்ராப்பராக ரைட் பண்ணால் தான் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும், ரெண்டே ஆட் பண்ணுங்க, 0 0. இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப இங்கே கேரி ஓவர் போடணும். 8 + 2 10க்கு 0, இங்கே பேலன்ஸ் 1, 7 + 1 8, 8 + 1 9, இங்கே 3 அப்படியே ரைட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவா, அதாவது ஒன் டேக்கு 1560 பைசைக்கிள்னா 25 daysக்கு எத்தனை சைக்கிள்ஸ் வருது, 39,000 பைசைக்கிள்ஸ். ஓகேவா, சரி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள் மேனுஃபேக்சர் 25 days. இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஃபைண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன். சரி, ரைட் பண்ணிட்டோமா? ஃபைண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள் இருக்குதா, அப்படின்னு 39,000 பைசைக்கிள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப், அது ஃபுல்லாமே எழுத தேவையில்லை. சரியா, இதுவே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஃபைண்ட் த நம்பருக்கு பொதுவாக என்ன எழுதலாம், 39,000 அப்படி எழுதுங்க. இது ஃபுல்லாக எழுத வேண்டாம், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேணாம். 39,000 bicycles manufactured in 25 days. அவ்வளோதான். நம்ம கொஸ்டின்லேயே பார்த்து என்ன பண்ணிடலாம், ஸ்டெப் எழுதிடலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேட்குதா, நம்ம நம்பர் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டோம் 39,000. அவ்வளோதான். அது ரெண்டு எழுதும். அந்த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லீவ் பண்ணிவிட்டு அது கண்டுபிடிச்ச ஆன்சரையும் இந்த பைசைக்கிள் மேனுஃபேக்சர் இன் 25 days மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதாவது சம்மில் மல்டிப்புளாக டிவைடான்னு கண்டுபிடிக்க ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். 1 கொடுத்துட்டு அதாவது ஸ்மால் டு பிக் கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணுங்கள். 1 days கொடுத்துட்டு 25 daysனால் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 25 days கொடுத்துட்டு 1 day கேட்டால் 1 day சொல்லுவாங்க இல்லைன்னா பெர் டே, ஈச் டே, இந்த மாதிரிலாம் கேட்டால் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 6th சம் போகலாம்.